நல்ல டீ போடுவது எப்படி? என்னங்க நல்ல டீங்கிறாங்களே இதுக்கெல்லாம் வீடியோவான்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பெரும்பாலும் வீட்டில் நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா பாலை காய்ச்சறதே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம எப்போதுமே பால் வாங்கின உடனே காய்ச்சிடணும். காய்ச்சினதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு எடுத்தால் கூட மறுபடியும் ஒரு வாட்டி காய்ச்சிட்டே செய்யுங்க. அப்போ தான் பாலோட பச்சை வாடை போகும். எப்போதும் டீ போடும்போது அடி கனமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. பாத்திரத்தை சூடு காட்டிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றுங்க. அப்போ தான் நம்மளோட பால் திரியாமல் இருக்கும். இப்போ நாங்கள் 2 டம்ளர் பால் எடுத்து நல்லா காய்ச்சிட்டு ஒரு டம்ளரில் ஊற்றிக்கிட்டோம். அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துட்டு அதையும் நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு துண்டு இஞ்சி தோல் நீக்கி இருக்கணும். அதை நல்லா இடித்து அதையும் போட்டு கொதிக்க விடுங்கங்க. அதோட 2 ஸ்பூன் டீத்தூள் போட்டு உங்களோட ஃபேவரெட் எந்த டீத்தூள் வேணாலும் இருக்கலாம், அதை போட்டுக்கோங்க. டீத்தூள் நல்லா கொதிக்கணும். என்னடா ஓரம்லாம் கருகி இருக்கேன்னு பார்க்காதீங்க. அந்த டீத்தூளோட கலரு ப்ளஸ் பால் எல்லாமே சேர்ந்தால் தான் அந்த டீ அருமையாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த கரண்டி ஒரு ஸ்பூன் போட்டு அதெல்லாம் எடுத்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா இன்னுமே டீ சூப்பராக இருக்கும். நல்லா கொதிக்க விடுங்க. டீத்தூளோட சாயம் அந்த தண்ணியில் இறங்குனதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலையும் அதில் ஊற்றி இப்போயும் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டீத்தூளோட எசன்ஸ் பாலில் இறங்கும். அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கோங்க. நாங்கள் 2த்துலேயும் பாதி பாதி போடுவோம். போட்டிங்கன்னா அருமையான டீ ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.